வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கலக்கலான கத்திரிக்காய் ரசவாங்கி பார்க்க போகிறோம். ரசவாங்கி செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 300 கிராம் போல் கத்திரிக்காய் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த 300 கிராம் கத்திரிக்காய்க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 125 கிராம் போல் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், 50 கிராம் போல் கடலை பருப்பு எடுத்திருக்கேன், 5 கிராம் போல் வரமல்லி எடுத்திருக்கேன், சும்மா ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 10 தேங்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் போல் கடுகு எடுத்திருக்கேன், ஒரு 10 பல்லு போல் பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை தேவைக்கேற்ப எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், எண்ணெய் தேவைக்கேற்ப, பெருங்காயம் தேவைக்கேற்ப, சிறு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சு அடிச்சிருக்கேன், உப்பு தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சிடலாம் ரசவாங்கிக்கு. ஸோ நான் எடுத்த துவரம் பருப்பை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா அலற வேகணும். நம்ம எடுத்த 10 பல்லு பூண்டு பருப்புலேயே சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்த 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி பருப்பில் சேர்த்துக்கலாம். பருப்பு நம்மளுக்கு நல்லா அலற வேகட்டும். பருப்பு வேகிற இந்த டைமில் நம்ம கூடவே கத்திரிக்காயும் நம்ம வேக வச்சுக்கலாம். பருப்பு நல்லா நம்மளுக்கு வேகட்டும். மீன் வயல் நம்ம பருப்பை நம்ம வறுத்து அரைக்கணும். ஒரு சில ரெசிபிஸ் இந்த ரெசிபிக்கு நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ஸை வறுத்து அரைக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம வரமல்லி சேர்த்துடலாம். வரமல்லி கூடவே நம்ம எடுத்து வச்ச கடலை பருப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச தேங்காய் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயத்திலிருந்து பாதி அளவு எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் சேர்த்துடலாம். வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா வறுப்பத்திடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயை வேக வச்சிடலாம். சேம் பாத்திரத்துலேயே ரிமைனிங் இருக்கிற கடலை பருப்புமே நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கூட சேர்த்துடலாம். கத்திரிக்காய் வேகிற மொத்தம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரிமைனிங் இருக்கிற மஞ்சள் பொடியை கத்திரிக்காயில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு ப்ளஸ் குழம்புக்கு தேவையான உப்புமே சேர்த்துக்கலாம். ரசவாங்கிக்கு கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் வெந்துடுமா நம்ம புளி தண்ணியை விட்டுடலாம். ஸோ கத்திரிக்காய் நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம். ஸோ புளியை கரிச்சி எடுத்துருக்கேன். சிறுநெல்லிக்காய் அளவு சேர்த்துட்டோம். இது 7 மினிட்ஸ் கூட நல்லா கொதிக்க நம்மளுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம வேக போட்ட பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் வேக வச்சுருந்தோம்ல அதில் இந்த பருப்பை நம்ம சேர்த்துடலாம். ஸோ பாருங்கள், புளி தண்ணி சேர்த்து கத்திரிக்காய் 7 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பத்தையே ஆட் பண்ணிடலாம். பருப்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வறுத்து விழுதாக அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்ல மைய விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ நம்ம வறுத்து அரைச்ச பொடியை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா ஒரு 7 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கிட்டோம். மீன் வயல் நம்ம இந்த ரசவாங்கியை நம்ம தாளித்து கொத்திடலாம். ஸோ இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலை எண்ணெய். இது கூடவே நம்ம எடுத்து வச்சு நெய் ஆட் பண்ணிடலாம். நல்லா காஞ்சிருச்சு எண்ணெயும் நெய்யும். இப்போ நம்ம கடுகு தாளிப்பு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. வெந்தயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம்.
நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம ரசவாங்கியில் சேர்த்துடலாம். நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். ஸோ தாளிப்பு சேர்த்தாச்சு. 2 நிமிஷத்தில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். தாளிப்பு சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ஸோ ரொம்ப சுவையான ரசவாங்கி உங்களுக்காக வேண்டி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரசவாங்கி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.